இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த உலகத்திலே நிறைய கிரியேஷன் ஸ்டோரிஸ் இருக்குது. உலகம் எப்படி உண்டானது என்று சொல்லுகிற படைப்பின் சரிதை, கிரியேஷன் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது. ஆனால் அவற்றில் எல்லாவற்றையும் விட சிறந்த ஒரு படைப்பின் சரிதை என்று பார்ப்போமானால் நம்முடைய வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற படைப்பின் சரிதை தான். அருமையாக இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, படைப்புகள் எல்லாம் எவ்வாறு கடவுளால் ஒன்றொன்றா பார்த்து ஒன்றொன்றாக அவர் கவனம் செலுத்தி சிறப்பாக அவர் படைத்தார் என்று சொல்லி இந்த வேதத்திலே நாம் படிக்கிறோம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமி, அண்ட சராசரங்களை அவர் நிலைப்படுத்தி இருக்கிறார். காற்றை படைத்திருக்கிறார், உணவை அவர் படைத்திருக்கிறார், அவர் தண்ணீரை நமக்கு படைத்து உயிர் ஊட்டமாக அந்த தண்ணீரை நமக்கு தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அவையான இவுகளாக இந்த படைப்பை படைத்திருக்கிறார். படைப்புகள் எல்லாம் நன்மையானவைகள் என்று நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய படைப்புகள் சுதந்திரம் பெற்றவை, ஃப்ரீடம். கடவுள் படைக்கும் போது அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அவர் சுதந்திரம் கொடுத்தார். God gave freedom to nature. இயற்கைக்கு அவர் சுதந்திரத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். கடவுள்களை ஆசீர்வதிக்கிறார், ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நன்மையான இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் தரும்போது என்ன சொல்கிறார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். சுதந்திரம் தருகிறார். அவர் நம்மை என்ன பண்ணுகிறார்? மனுக்குலத்தையும் ஒரு படைப்பாளிகளாக மாற்றுகிறார். கடவுள் தானே உலகத்தை படைத்தார், சர்வ சிருஷ்டியும் படைத்தது கடவுள் தான். ஆனால் இன்று சொல்லுகிறார், நீங்கள் படைப்பாளிகள், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அதை ஆண்டு கொள்ளுங்கள். அதை ஆளுகிற சுதந்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். மட்டுமல்ல, எல்லா படைப்புகளுக்கும் அவர் இந்த சுதந்திரத்தை தருகிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். இங்கே அவர் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமி நிரப்புங்கள், சகலத்தையும், மனுக்குலத்தை மாத்திரமல்ல, தாவரங்கள், பூண்டுகள், விலங்குகள், பறவைகள், மச்சங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் ஒரு சுதந்திரத்தை தருகிறார் என்று நான் சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த படைப்புகள் என்னாச்சு? இந்த சுதந்திரத்தை அவை இழந்து போய் இருக்கிறதை என்று நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? பாவம்தான். கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனதன் விளைவு இந்த ஆசீர்வாதத்தை மனுக்குலம் இழந்து போனது. இந்த மனிதன் படைப்புகளை எல்லாம் அவன் அசுத்தப்படுத்தினதினாலே, படைப்புகளை சுரண்டி அடக்கி ஒடுக்கி ஆண்டதினாலே இன்று எல்லா படைப்புகளும் சுரண்டப்பட்டவைகளாக, ஒடுக்கப்பட்டவைகளாக, மாசுபட்டவைகளாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் பாவம் தான். காரணம் என்ன? பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று இயேசு சுவாமி அழகாக சொல்லுகிறார். பாருங்க, யோவான் நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிப்போம். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். கடவுள் என்ன படித்தார்? விடுதலையாக படித்தார், சுதந்திரம் கொடுத்தார். ஆனால் இன்று இந்த படைப்புகள் அனைத்தும் அடிமைப்பட்டு கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கூட அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இல்லையா? பல்வேறு தீய பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பாவத்துக்கு இடம் கொடுக்கிறதுனாலே நாம் என்ன பண்ணுகிறோம்? பாவத்துக்கு அடிமை. பாவத்துக்கு இடம் கொடுக்கிறவர்கள் பாவத்துக்கு அடிமை. மது பழக்கம் உள்ளவர்கள் மதுவுக்கு அடிமை. ஸ்மோக் பண்ணுகிறவர்கள் அதற்கு அடிமை. பொய் சொல்லுகிறவர்கள் பொய்க்கு அடிமை. சீட்டு விளையாடுகிறவர், சூதாட்டத்தில் ஈடுபடுகிறவர்கள் அதற்கு அடிமைகளாக, இப்படி நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒன்றிற்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் படைக்கும் போது எப்படி படைத்தாராம்? விடுதலை உள்ளவைகளாக படைத்தார், சுதந்திரமாக படைத்தார், சுதந்திரம் கொடுத்தார், ஆளுமையை தந்தார். கடவுள் ஆளுமை தந்தார். நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அடிமைகளாக அடிமைப்பட்டு இருக்கிறோம். இதை தான் நாம் உணர்வதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். இப்போ ஒரு சிலர் சொல்வார்கள், சிலர் பேசும்போது சொல்லுவாங்க, என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமுமே இல்லை என்று சிலர் சொல்வார்கள். அவர் ஒன்று ஒன்றா கேட்டால் அது இல்லை, இது இல்லை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா நான் பொய் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ என்னாச்சு? அவங்களுக்கு சொன்னது இந்த ஒன்றிலே கேன்சல் ஆகி போச்சு. என்கிட்ட எந்த குடிப்பழக்கம் இல்லை,
வேற எந்த தீய பழக்கம் இல்லை, எந்த தீய பழக்கமும் இல்லை. ஆனால் ஒன்னே ஒன்று, நான் பொய் சொல்லுகிறவனாக இருக்கிறேன் என்றால் அப்போ பொய்க்கு அடிமையாக இருக்கிறோம். அதில் எல்லா பாவமும் நம்மோடு வந்து ஒட்டி கொள்வதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் தான் குடிக்கிறவர்களை பார்த்தீங்கன்னா பெரிய குடிகாரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவங்கள்ட்ட போய் சொன்னால் கொஞ்சமாக தான் நான் முதல்ல குடித்தேன். பீர் குடிக்கிறது உடலுக்கு குளிர்ச்சி. ஒரு சகோதரர் இப்படி சொன்னார், பீர் உடலுக்கு குளிர்ச்சிங்க, அதனால் குடித்தேன். பிராண்டி அது மெடிசின் மாதிரி டாக்டர் குடிக்க சொன்னார், அதான் குடித்தேன். ஆனால் விளைவு என்ன? இன்று அவர்கள் பெரிய குடிகாரர்களாக மாறி இந்த மரணத்தை நோக்கி அவர்கள் போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி சின்ன 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 பாவங்கள் நமக்கு பெரிய சாபத்தை கொண்டு வருவர்களாக இருக்கின்றன. சின்ன சின்ன பாவங்கள் அவற்றுக்கு நாம் இடம் கொடுக்கும்போது இன்று நம்மை பெரிய சாபத்தை நோக்கி நம்மை வழி நடத்துகிறவர்களாக இருக்கின்றன. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், பாவத்துக்கு இடம் கொடாதிருங்கள். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்க, எனவே பாவத்துக்கு இடம் கொடாதிருங்கள் என்று அங்கே சொல்லுகிறது. பேதுரு அருமையாக சொல்லுகிறார் பாருங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே, 1 பேதுரு 5:8-9, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், தூங்காதீங்க, அசதியாராதீங்க, பி அலர்ட், தூங்காதீங்க, விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி பக்கத்திலே நிற்கிறான். சிங்கம் மாதிரி எப்ப விழுங்கலாம் என்று சொல்லி கொஞ்சம் தூங்கணும்னா நம்மை அந்த பாவத்திலே விழுங்கி விடும். நம்ம எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். விசுவாசத்திலே உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், விசுவாசத்திலே உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த பல்வேறு அடிமைத்தனங்களுக்கு நாம் உட்பட்டிருக்கிறோம். வெளியே சொல்லுகிறோம், நான் கடவுளுடைய பிள்ளை, விசுவாசி, கோயிலுக்கு போகிறேன், பாடல் பாடுகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஃபெல்லோஷிப்பில் கலந்து கொள்கிறேன் என்று நம்மை குறித்து அநேக காரியங்களை சொல்லுகிறோம். ஆனால் கடைசியாக என்ன பண்ணுகிறோம்? ஒரே ஒரு இடத்துல நாம் அசதியுள்ளவர்களாய், தூங்குகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம், பாவத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். எனவே இன்று நம்மை பரிசோதித்து அறிவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள் விடுதலை உள்ளவர்களாக படைத்தார், ஆனால் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். எனவே இந்த விடுதலை நோக்கி பயணிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க நாம் இன்று கடவுளிடத்திலே ஒரு உறுதி கொடுப்போம்.